அன்பார்ந்த பெரியோர்களே, அனைவருக்கும் வணக்கம். சுயமரியாதை, பகுத்தறிவு, சமூக நீதி கருத்துக்களை கொண்டு வெளிவரும் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடு விடுதலையில் வந்துள்ள இன்றைய செய்திகளை பார்க்கலாம். தனிப்பெரும்பான்மை உள்ள கட்சியை ஆட்சி அமைக்குமாறு அழைக்க ஆளுநர் மறுப்பது ஏன்? திமுக தலைவரின் ஜனநாயக உணர்வும் கண்ணியும் முதிர்ச்சியும் நிறைந்த அறிக்கை பாராட்டத்தக்கது. காலம் தாழ்த்த தாழ்த்த குதிரை பேரத்துக்கு இடம் கொடுத்துவிடும். ஆளுநர் விரைந்து முடிவெடுக்கட்டும். ஆளுநர் காலதாமதம் செய்யாமல் அரசியலமைப்பு சட்டப்படி சரியாக செயல்படுவது இன்றியமையாதது. இன்றேல் ஜனநாயகம் பிழைக்காது. வாக்களித்தவர்களை கோபமடைய செய்துவிடக்கூடாது. முதிர்ந்த தெளிந்த பிரகடனத்தை வெளியிட்டுள்ள திமுக தலைவரின் கருத்தை வரவேற்கிறோம். பெரு மாற்றம் என்று கூறியது தடுமாற்றமாகி ஏமாற்றமாக முடியலாமா என்று தமிழ் தலைவர் ஆசிரியர் அவர்கள் அறிக்கை விடுத்துள்ளார். புதிய அரசு அமைய வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்றும் தாமதம் ஏற்படுவது தவிர்க்கப்பட வேண்டும் என்றும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தனது எக்ஸ் தள பதிவில் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவனிடம் விஜய்க்கு ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொண்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. விசிக தற்போது வரை அதிகாரப்பூர்வமாக தனது கடிதத்தை ஆளுநரிடம் வழங்கவில்லை. இன்று மாலை 4 மணி அளவில் தனது இறுதி முடிவை அறிவிப்பதாக தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். ஒரு பெண் எம்பிக்கே இந்த அவலமா என்ற தலைப்பில் இன்றைய விடுதலையின் தலையங்கம் இடம்பெற்றுள்ளது. கொல்கத்தாவில் இருந்து புதுடெல்லி விமானத்தில் வந்து கொண்டிருந்த திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினரை பாஜகவினர் சூழ்ந்து கொண்டு ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போட்டது மட்டுமல்லாமல் விமானம் நின்ற பிறகும் அவரை இறங்க விடாமல் தொடர்ந்து ஜெய் ஸ்ரீராம் என்று மீண்டும் மீண்டும் கத்திக் கொண்டிருந்தனர். இந்த நாள் அதிர்ச்சி அடைந்த அவர் இது தொடர்பாக புகார் அளிக்க முனைந்த போது விமான நிலைய காவல்துறையினர் புகாரை பெற மறுத்ததோடு அவரை தொந்தரவு செய்த பாஜகவினரை வெளியே செல்ல அனுமதி கொடுத்துவிட்டனர். பாஜக ஆட்சியில் நாட்டில் பெண்களுக்கு எதிரான அச்சுறுத்தல்கள் அதிகரித்து கொண்டே வருவதாக கடுமையான விமர்சனங்கள் எழுந்து கொண்டிருக்கின்றன. பிஜேபி ஆளும் மாநிலங்களில் சாதாரண பெண்கள் மற்றும் சிறுமிகளின் நிலைமை கேள்விக்குறியாக உள்ள நிலையில் மக்களின் பிரதிநிதிகளான பெண் எம்பிகளுக்கும் கூட பொதுவெளியில் அச்சுறுத்தல் ஏற்படுவது பாஜகவினரின் உள் மனதில் ஒளிந்துள்ள பெண்களுக்கு எதிரான வன்மத்தையும் ஆணாதிக்க மனநிலையையும் வெளிப்படையாக காட்டுவதாகவே விமர்சனங்கள் எழுகின்றன. இது தொடர்பாக சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் கடும் கண்டனங்களை எழுப்பியுள்ளார். திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று திட்டமிட்டு பிரச்சாரம் செய்தனர். உண்மையை சொல்ல வேண்டுமானால் திராவிட மாடல் அரசான திமுக ஆட்சியில் பெண்களின் கல்வி வளர்ச்சிக்கும் மேம்பட்ட பொருளாதார வளர்ச்சிக்கும் மேற்கொண்ட திட்டங்கள் போல் வேறு எந்த மாநிலத்தில் நடந்துள்ளது என்று விரலை நீட்டி சொல்ல முடியுமா என்ற கேள்வியையும் இன்றைய விடுதலையின் தலையங்கம் இடம்பெற்றுள்ளது. பாஜக என்பது RSSின் தத்துவ பிள்ளை, இந்துத்துவா கொள்கையின் மூல ஊற்று. இந்துத்துவாவில் பெண்களுக்கு இடம் மிகவும் கேவலமானது. பாவயோனியில் பிறந்தவர்கள் பெண்கள் என்றுதானே கீதை சொல்கிறது. பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்தால் கண்டவாளுடன் ஓடிடுவாள் என்று திருவாய் மொழிந்தவர்தானே சங்கராச்சாரியார். இந்த கூட்டத்தின் கையில் ஆட்சி அதிகாரம் கிடைத்திருப்பது மிக பெரிய அபாயகரமானது. முதலில் பெண்கள் இதனை உணர வேண்டும் என்பதே நமது அழுத்தமான வலியுறுத்தல் என்று இன்றைய விடுதலை தலையங்கம் எழுதியுள்ளது. காங்கிரஸ் உடனான கூட்டணி முறிந்துவிட்டது. எனவே மக்களவையில் தங்கள் இருக்கைகளை மாற்றித் தர வேண்டும் என்று திமுக குழு தலைவர் கனிமொழி கடிதம் எழுதியுள்ளார். விஜய் கட்சியுடன் காங்கிரஸ் கூட்டணி வைத்தது ஒழுக்கக்கேடு என காங்கிரஸ் மூத்த தலைவர் மணிசங்கர் கடுமையாக விமர்சித்துள்ளார். கேரளத்தில் புதிய சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட பெண் உறுப்பினரை மாநில காங்கிரஸ் மூத்த தலைவர் கட்டியணைக்க முயன்ற சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சபரிமலையில் பெண்களுக்கும் வழிபாட்டு உரிமை உச்ச நீதிமன்றத்தில் காரசார விவாதம் நடைபெற்றுள்ளது. நான் முதல்வன் திட்ட ஆசிரியர்கள் பணி நீக்கமா? திமுக ஒருபோதும் இதை அனுமதிக்காது என டிஆர்பி ராஜா எச்சரிக்கை விடுத்துள்ளார். 12ஆம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெறாதவர்கள் மனம் தளரக்கூடாது என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். நெதர்லாந்து சொகுசு கப்பலில் பணியாற்றிய 2 இந்தியர் உட்பட 40 பேருக்கு ஹண்டா வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. உலக நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அதிபர் டிரம்ப் விதித்த 10% கூடுதல் வரி செல்லாது என்று
அமெரிக்க பன்னாட்டு வர்த்தக நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. தமிழ்நாட்டில் +2 பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ள சூழலில் மாணவர்களின் மன உறுதி மற்றும் மனநலனை மேம்படுத்த தமிழ்நாடு அரசு சிறப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளது. மாணவர்களின் மனநலம் காக்க நட்புடன் உங்களோடு உதவி எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தந்தை பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கி பரப்புரை மேற்கொண்ட போது அவருக்கு தோன்றா துணையாக உடனிருந்து பணியாற்றியவர் அன்னை நாகம்மையார் அவர்கள். அன்னை நாகம்மையார் நினைவு நாள் மே 11. கழகத்தின் சார்பில் தமிழ்நாடெங்கும் அன்னையாரின் நினைவு நாள் நிகழ்ச்சிகள் நடக்கட்டும் என திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் அவர்கள் அறிக்கை விடுத்துள்ளார். மேலும் இன்றைய விடுதலையில் பல்வேறு முக்கிய செய்திகள், கட்டுரைகள் இடம்பெற்றுள்ளன. வாசகர்கள் அவற்றை படிக்கவும். நன்றி.